இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஐ டூ அப்படின்னா நான் செய்கிறேன். ஐ எம் டூயிங் அப்படின்னா நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த டூவோட பாஸ்ட் டிட். ஐ டிட் அப்படின்னா நான் செய்தேன். ஐ ஹாவ் டன் அப்படின்னா நான் செய்திருக்கிறேன். டூ, டிட், டன். அதாவது ப்ரெசன்ட் டு டூ, அதோட பாஸ்ட் டிட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன். ஹாவ் வந்துருச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். அதனால தான் ஐ ஹாவ் டன் அப்படின்னு நம்ம வாக்கியத்தை அமைச்சிருக்கோம். நம்ம இல்லை, வாக்கியம் அப்படிதான் அமைக்கணும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்தேன். அதாவது ஐ டிட் தான் பார்க்க போறோம். சரி, நான் வேணும்னு தான் இப்படி பண்ணேன். ஆமா, நான் வேணும்னு தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ டிட் இட் ஆன் பர்பஸ். ஆன் பர்பஸ் அப்படின்னா வேணும்னு தான், வேணும்ட்டே அப்படின்னு அர்த்தம். ஐ டிட் இட் ஆன் பர்பஸ். நான் வேணும்ட்டு தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். 2 நாளில் முடிச்சிட்டேன். 2 நாட்களில் முடித்து விட்டேன். அதை 2 நாளில் முடிச்சிட்டேன். ஐ டிட் இட் அப்படின்னா நான் அதை செய்தேன் அப்படின்னு தானே அர்த்தம் வருது. அப்புறம் என்ன முடித்து விட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கு இதுதாங்க அர்த்தம். ஐ டிட் இட் இன் அ கப்புள் ஆஃப் டேஸ். இன் அ கப்புள் ஆஃப் டேஸ். எ கப்புள் ஆஃப் டேஸ் அப்படின்னா 2 நாட்கள் அப்படின்னு அர்த்தம். இன் எ கப்புள் ஆஃப் டேஸ் அப்படின்னா 2 நாட்களில், அதாவது 2 நாட்களுக்குள். ஐ டிட் இட், நான் அதை பண்ணிட்டேன், நான் அதை முடிச்சிட்டேன். ஆச்சுங்களா? இதுக்கு இதான் அர்த்தம்னா அதை ஏற்றுக்கோங்க, அவ்வளோதான். சரி, நான் வேணும்ட்டு தான் இப்படி பண்ணேன். அந்த இப்படி அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட இல்லையே. ஐ டிட் இட் ஆன் பர்பஸ் அப்படின்னா நான் இதை வேணும்ட்டு தான் பண்ணேன் அப்படின்னு தானே அர்த்தம் வர மாதிரி தெரியுது. ஆமாம், நான் இதை வேணும்ட்டு தான் பண்ணேன், நான் வேணும்ட்டு தான் இப்படி பண்ணேன். நம்ம தமிழில் எப்படி வேணால் பேசுவோங்க, அப்படியே இங்கிலீஷ்லலாம் பார்க்காதீங்க. சரிங்களா? நான் வேணும்ட்டு தான் இப்படி பண்ணேன், நான் வேணும்ட்டு தான் இதை பண்ணேன். ஐ டிட் இட் ஆன் பர்பஸ். சரி, ஐ டிட் இட் ஃபார் த மணி. இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? நான் பணத்துக்காக தான் இதை பண்ணேன், நான் பணத்துக்காக தான் இதை பண்ணேன். ஆமாம், ஐ டிட் இட் ஃபார் த மணி. ஐ டிட் இட் அப்படின்னா நான் இதை செய்தேன். ஃபார் த மணி, பணத்திற்காக. நீ கேட்டதை எல்லாத்தையுமே நான் பண்ணேன், நீ கேட்டதை எல்லாத்தையுமே நான் செஞ்சேன். ஐ டிட் எவ்ரி திங் அப்படின்னா நான் எல்லாத்தையுமே பண்ணேன், நான் எல்லாத்தையுமே செஞ்சேன். யூ ஆஸ்க்ட், நீ கேட்டதை, நீ கேட்டதை எல்லாத்தையுமே நான் பண்ணேன். ஐ டிட் எவ்ரி திங் யூ ஆஸ்க்ட். நீ கேட்டதை எல்லாத்தையுமே நான் பண்ணேன், நீ கேட்டதை எல்லாத்தையும் நான் செஞ்சேன். நான் எதுவும் பண்ணலை, நான் ஒன்றும் பண்ணலப்பா, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ டிட் நத்திங் அப்படின்னு பேசலாம். ஐ டிட் நத்திங், நான் எதுவும் பண்ணல, நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஐ டிட் நத்திங் பட் வாட்ச் டிவி ஆல் டே. இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? என்ன அர்த்தமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆல் டே அப்படின்னா நாள் முழுக்க. நான் நாள் முழுக்க டிவி பார்த்தனே தவிர அப்புறம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஐ டிட் நத்திங், நான் எதுவும் பண்ணலை, பட் வாட்ச் டிவி ஆல் டே. ஆனால் நாள் முழுக்க டிவி பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். நாள் முழுக்க டிவி பார்த்ததை தவிர நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஐ டிட் நத்திங் பட் வாட்ச் டிவி ஆல் டே. அவர் ஏதோ சொன்னார் அப்படின்னு பேசணும். அவர் ஏதோ சொன்னார், அவர் ஏதோ சொன்னார். ஹீ டிட் சே சம்திங். ஹீ டிட் சே அப்படின்னா அவர் சொன்னார் அப்படின்னு அர்த்தம். சம்திங் அப்படின்னா ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ உங்களில் சில பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கும், இந்த மாதிரி யாரும் பேசி பெருசாக நான் கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சில பேருக்கு டவுட் வந்திருக்கும். எஸ், உண்மைதான். ஆனால் சில பேர் பேசுவாங்க. இப்போது அவர் ஏதோ சொன்னார் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா இந்த சே இதோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? செட். ஹீ செட் சம்திங் அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் சில பேர் ஹீ டிட் சே சம்திங் அப்படின்னு கூட பேசுவாங்க. அப்போ பேசும்போது இது என்னடா சொல்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் குழம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹீ செட் சம்திங் அப்படின்னாலும் ஹீ டிட் சே சம்திங் அப்படின்னாலும் 2 வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான். அவர் ஏதோ சொன்னார் அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிட் வந்துட்டா அதுக்கு பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு தான் வரணும். ஹீ டிட் செட் சம்திங், அவர் ஏதோ சொன்னார். அப்போ சொன்னார் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் என்னது? அப்போ சேவோட பாஸ்ட் செட்டு. ஹீ டிட் செட் சம்திங் அப்படிலாம் பேசக்கூடாது. டிட்டு செட்டு இது நல்லா இருக்காது. டிட்டு பக்கத்தில் எப்பயுமே ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு தான் வரணும். சரிங்களா? எங்களால் இயன்ற உதவியை நாங்கள் அவர்களுக்கு செய்தோம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் அவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா, we did our best அப்படின்னா நாங்கள் எங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்தோம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். டு ஹெல்ப் தெம், அவர்களுக்கு உதவ. we did our best to help them அப்படின்னா எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் அவங்களுக்கு
பண்ணும். இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இங்கிலீஷ்ல ஒன்னு ஐ டிட் இட் ஆல் ஆன் மை ஓன் அப்படின்னு பேசலாம், இல்லைன்னா ஐ டிட் இட் ஆல் பை மை செல்ஃப் அப்படின்னு பேசலாம், இல்லைன்னா ஐ டிட் எவ்ரிதிங் பை மை செல்ஃப் அப்படின்னு பேசலாம். இந்த 3 வாக்கியங்களுக்குமே ஒரே அர்த்தம் தான். இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன், இது எல்லாத்தையுமே நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அர்த்தம். நீ செய்ய சொன்னது தான் நான் செஞ்சேன், நீங்க செய்ய சொன்னது தான் நான் செஞ்சேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? யூ டோல்ட் மீ அப்படின்னா நீ என்னிடம் சொன்னாய், நீங்கள் என்னிடம் சொன்னீர்கள். யூ டோல் மீ டு டூ அப்படின்னா நீங்கள் என்னிடம் செய்ய சொன்னீர்கள், நீ என்னிடம் செய்ய சொன்னாய். வாட் யூ டோல் மீ டு டூ அப்படின்னா நீ என்னிடம் என்ன செய்ய சொன்னாயோ, நீ என்னிடம் செய்ய சொன்னதை அப்படின்னு அர்த்தம். ஐ டிட் நான் செய்தேன். ஐ டிட் வாட் யூ டோல் மீ டு டூ அப்படின்னா நீ என்ன செய்ய சொன்னியோ அதை தான் நான் செஞ்சேன், நீ என்ன செய்ய சொன்னது தான் நான் செஞ்சேன் அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம்? ஐ டிட் வாட் ஹீ டோல் மீ டு டூ அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஐ டிட் வாட் ஹீ டோல் மீ டு டூ. அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன செய்ய சொன்னதை நான் செஞ்சேன், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன், என்னால் முடிஞ்சதை செஞ்சேன். ஐ டிட் வாட் ஐ குட் அப்படின்னு பேசலாம். ஐ டிட் வாட் ஐ குட், என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன். நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, நான் அந்த மாதிரி எதுவும் செய்யலை. ஐ டிட் நோ சச் திங் அப்படின்னு பேசலாம். ஐ டிட் நோ சச் திங், நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. எக்ஸாம் ரொம்ப நல்லாவே பண்ணேன். அப்புறம் எக்ஸாம் எப்படி பண்ணேன்? எக்ஸாம் ரொம்ப நல்லாவே பண்ணேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ டிட் ரியலி வெல் ஆன் த எக்ஸாம் அப்படின்னு பேசலாம், இல்லைன்னா இப்படி கூட பேசிக்கலாம். எப்படின்னா ஐ டிட் கிரேட் ஆன் த எக்ஸாம் அப்படின்னு கூட பேசிக்கலாம். சரிங்களா? ஐ டிட் கிரேட் ஆன் த எக்ஸாம், ஐ டிட் ரியலி வெல் ஆன் த எக்ஸாம் அப்படின்னா எக்ஸாம் ரொம்ப நல்லாவே பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு வேற வழி இல்லாமல் தான் நான் இப்படி பண்ணேன், என்னை புரிஞ்சுக்கோ, எனக்கு வேற வழி இல்லாமல் தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ டிட் இட் அப்படின்னா நான் பண்ணேன், பிகாஸ் ஏன்னா ஐ ஹேட் நோ சாய்ஸ், எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு வேற வழி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ டிட் இட் பிகாஸ் ஐ ஹேட் நோ சாய்ஸ், எனக்கு வேற வழி இல்லாமல் தான் நான் அப்படி பண்ணேன், எனக்கு வேற வழி தெரியாமல் தான் நான் அப்படி பண்ணேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.